வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்டிஆன் சேனலில் இருந்து பழைய வீடியோ பாஸ்டர் ட்ரால், பாஸ்டர் டுஷ் டுஷ், அது என்ன டுஷ்ங்கிறத நான் இன்னைக்கு பார்க்கணும். ஸோ அந்த ட்ரால் தான் இன்றைக்கி நம்ம பாஸ்டரோட ட்ரால் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்னப்பா காமெடி இருக்குப்பா, சீரியஸாக எல்லாரும் காட்டுறாங்க. நான் வரல. டயர் எதுவும் வெடிச்சுதா என்ன? டயர் வெடிச்சது இப்போ இனிமேல் தெரியும் பாரு. என்ன பிரச்சனை? நான் கேட்குறதில்ல. டயர் வெடிச்ச மாதிரி சவுண்ட் வருது. பாரு மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி நடப்பு. நேற்று இரவு நான் பலவிதமான படங்களை பார்த்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் கனவில் வந்தார். அற்புத சுகமளிக்கும் எல்லா வல்லமை கொண்ட அக்கினி அபிஷேக கூட்டத்தில் இந்த பிசாசுகளின் பிடியிலிருந்து மக்களை ரட்சிக்க ஆண்டவர் என்னை ஒரு வீடியோ ஒன்று பண்ண சொன்னார். இந்த வீடியோ பண்ண சொன்னாரு. இப்படி நடக்குதா இல்ல? பவர் பவர். மூணு மாசமா அப்படியே பேச முடியாம மூக்குழிய ரத்தமா ஊத்திக்கிட்டு அந்த சின்ன பையனுக்கு தொண்டையில கட்டியா, வாய் பேச முடியலையா. நாளைக்கு ஆபரேஷன் அந்த பையனுக்கு இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகாம இந்த சீஃப் டாக்டர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. சரி, இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்புவோம். என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது, கத்தியும் வைக்காது, ஒரு பைசா செலவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? 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 நீங்களும் விசுவாசிங்க, நானும் விசுவாசிக்கிறேன். இதோட சுவாமி இப்பயே இதோட மறையற்ற மேசுவின் நாமத்துல அவன் ஒழுங்கா பேச மாட்டான் தானே சொன்னீங்களா? இப்ப பேசுவேன் பாரு. மைக் கொடுங்க. இப்படி நான் சொல்றது சொல்றேன். ஏசப்பா ஏசப்பா பேசிட்டானா? ஏதாவது பண்ணமா நம்ம அந்த பையனை எண்ணெயை லைட்டா பூசி ஜோம் பண்ணி ஆண்டவர் இப்போ அந்த கட்டியை மறைங்க சுவாமி. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் பேசும்போது எனக்கு அந்த வார்த்தை வராது. நம்ம உண்மையா கரெக்டா இல்லையா? ஆபரேஷன் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது, கத்தி கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, எதுவுமே கிடையாது, வலி கூட கிடையாது. இப்பயே காரி மூஞ்சில துப்புனாது, முடிஞ்சு, அவ்வளவுதான். கட்டி கரைஞ்சு உள்ள போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு போக தேவையில்ல. ஆனா தொட்டுட்டா இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. இவ்வளவு நாளா நம்மள வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு தொண்டையில கட்டின்னு போனா நம்மள வந்து நமக்கு ஆபரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து ஊசி எல்லாம் போட்டு ஒரு மாசம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சு நம்ம காசை கரைச்சுதான் அனுப்புறாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அத மட்டும் சொல்லிட்டா போதுமே. ஆனா இந்த சீஃப் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வச்சுக்கீங்க, உங்களுக்கு ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடும். டாக்டர் தொழிலை விட்டுட்டு போறாரு. நான் நினைச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பேச வச்சிடலான்னு பாரு. இதுக்கு இப்படியே கை தட்டுவீங்க? கம் ஆன் சம்பாடி. இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்காரு, இதுக்கு இப்படியே கை தட்டுவீங்க? தட்டுங்கப்பா, இவரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் பழனி மாதிரி. இதெல்லாம் வெறித்தனமா கை தட்டிருக்கேன். ஐயோ, இதுவே வெள்ளக்காரங்க மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன்.
கருப்பாளுங்க மீட்டிங் வச்சுக்கோங்க, அமெரிக்கா லண்டன்லாம் பாதி பேர் உட்கார்ந்து இருக்கவே மாட்டாங்க, நின்று வெறித்தனமா சேர் எல்லாம் எகிரி குதிப்பான். வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்டர்களின் அற்புதங்கள். ஒரு சில பாஸ்டர்கள் வந்து உண்மையாவே நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சில அற்புதங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரியாக்ஷன் தான். அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் வந்து எல்லா பாஸ்டர்ஸையும் வந்து நான் ட்ரோல் பண்ணல, ஒரு சில பாஸ்டர்ஸை மட்டும் தான் ட்ரோல் பண்றேன். உண்மையாவே நிறைய நல்ல பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க யாரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணல, ஒரு சில பாஸ்டர் செஞ்ச சில அற்புதங்கள் தான். ரொம்ப குஷியும் ஒரு சின்ன வைபுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணது, இவங்களை வந்து நம்ம ட்ரோல் பண்ணல. அவங்க சொன்னாங்க 8 வயசுயா, அவன் பிறந்ததுதான் அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னாங்க. பிறவிலேயே கண்ணு தெரியாத ஒரு சின்ன பையங்க, அந்த பையனுக்கு எப்படி கண்ணு தெரிய வைக்கிறதுங்கிற ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். அடேங்கப்பா, இதுவரையா நம்ம சீஃப் டாக்டர் பண்ணாரு. அவங்க சொன்னாங்க 8 வயசுயா, அவன் பிறந்ததுதான் அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னாங்க. அவனை அழுதுட்டு இருந்தான். ஆண்டுகிட்ட சொன்னேன், இது என்ன பாவம் பண்ணுச்சு ஆண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க சுவாமி அப்படின்னு. நான் சும்மா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு, ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னு. எனக்கு லைட்டு தெரியுது அப்படின்னா. லைட்டு தெரியுதா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னு. எனக்கு லைட்டு தெரியுது அப்படின்னா. நம்ம பாஸ்டர் வந்து கடவுள்கிட்ட கேட்ட உடனே கண்ணை திறந்து விட்டுட்டாரு. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? ஏதோ டோரை திறந்து இப்போ வந்து அந்த பையனுக்கு கண்ணு திறந்த பிறகு என்ன சொல்றான்னு பாப்போம். அது என்ன தெரியுது? எது? பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுங்க. பிறவிலேயே கண் குறைபாடு உள்ள ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணல, ஒரு ஐ டெஸ்ட் கூட எடுக்கல, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஆனா 10 நிமிஷம் பிரார்த்தனையில முடிஞ்சு சோலி முடிஞ்சு. சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்க மத்தியில ஏன்டா என்னை பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. எது? இது எது? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? 8 வருஷமா கண்ணு தெரியாத ஒரு பையனுக்கு 10 நிமிஷம் பிரார்த்தனையில தெரிய வச்சுட்டாரு. இல்ல, அந்த பையனுக்கு வந்து கண்ணுல தூசி விழுந்துட்டு போல, அதை ஊதி விட்டு எடுத்து விட்டு பிறவிலேயே இந்த பையனுக்கு கண்ணு தெரியாது, நான் தான் ஏதோ பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்தேன், இது என்னடா தம்பி இது வானம், இது என்னடா தம்பி இது உலகம் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி வாய் பார்த்தாச்சு, கண்ணும் பார்த்தாச்சு, இப்ப காதுக்கு வந்திருக்காரு. நல்லா கேக்குதா? நல்ல சத்தமா சொல்லுங்க கேக்குதுன்னு. நம்ம ஆளுங்களுக்கு காது ஒழுங்கா கேட்டாலும் கை தட்ட மாட்டாங்க, அதனாலதான் சத்தமா கேளுங்க. 10 வருஷமா இந்த காது சுத்தமா கேட்காதாங்க. கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்கா. நம்ம இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் தாத்தா சொன்னாரு, நம்பிட்டேன். கண்களுக்கு முன்பாக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த காது கொஞ்சம் தான் கேட்காம அதையும் கர்த்தர் பரிபூர்ணமாக்கிட்டார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். அதான் அந்த 100 ரூபாய் ஹெட்செட் மாதிரியே இந்த ஒரு சைடு வந்து அவர் கேட்குமா, இன்னொரு சைடு வந்து கேட்காதான். ஸோ அதை வந்து ஒரு 2 சொடக்கு தான் போட்டாரு, அதுலேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டான். காது குத்துதா, வலிக்குதோ? காது கேட்காதா? அது கேட்குமா? ஆனா பயங்கரமா வலிக்குதா? சரி, ஒரே அடியில போகுது. இப்போ வீட்டில் சின்ன வயசுல வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்பீக்கர் வந்து குறைவான இருக்கும், சரியா சவுண்டு கேட்காது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், 2 தட்டு அந்த லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், அதெல்லாம் சரியாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ரேடியோவில் 2 தட்டுனா நல்லா பாடும்.
அதே போலதான் ஸ்பீக்கரை தட்டுற மாதிரியே காதுல தட்டிருக்காரு, கேட்க ஆரம்பிச்சிட்டு. நாட்டி பாய். சரி ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. அங்கிள் இப்போ காதல் இடிச்சேன் தானே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லனா வலிக்குதான், வலிக்கலையா? இப்போ வலிக்கல. அப்புறம் பரவாயில்லன்ற நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, ஊருக்குள்ள சில ஃபேக் பாஸ்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நான் ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோல வந்து ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்காரா? வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு பண்றதுனா பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. இது வந்து ட்ரோல் வீடியோவா இல்ல வந்து ஒரு ட்ரோல் வீடியோவே எடுத்து நாம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோமா? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். ஆனா அப்படியே இல்ல, இருந்தாலும் எப்படி இதை வந்து சிரிக்காம பண்றாரு? ஆனா இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல தானே பண்றாங்க. அடுத்து ஒரு உண்மை சம்பவம் பார்க்க போறீங்க. டைம் இல்லை, மேல் ஊற்று கீழ் ஊற்றுன்னு சொன்னார். என்ன மெசேஜ்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அப்போ ஒரு சாட்சி சொன்னார், அந்த வழியாக ஒருத்தர் மண்டையில் சுத்தமாக முடியே இல்லையாமா. இவர் ஊற்றை பற்றி பேசும்போது மண்டையில் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அற்புதம், ஆவாரம். இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஒரு முடிவே இல்லாத பிரச்சனை தான் அது முடி பிரச்சனை தான். அந்த சத்தத்தை கேட்டு அவர் வந்தார் உள்ள. என்ன யாருன்னெலாம் தெரியாது அவருக்கு. வந்துட்டு ஜோம் பண்ணி விட்டோமோ நம்ம அன்னிக்கேவா இல்லை சரியா பலிவிடத்துன்னு சொல்லும்போது ஞானமாக சொல்லணும். அன்னிக்கேவா இல்லை அடுத்த நாளான்னு தெரியல, கையை வச்சு விட்டுருக்குறோம். அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஒன்றும் சொல்லவே முடியல. டக்குன்னு அப்படியே புசு புசுன்னு முடி வளர ஆரம்பிச்சுட்டு இந்த காலகட்டத்துல கண்ணை சரி பண்றது, மூக்க சரிச்சு வாயை சரி பண்றது, காதை சரி பண்றதுனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மண்டையில முடிய வளர வைக்கிறதான் ஒரு பெரிய பிரச்சனையே. யாருக்காவது முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா வச்சுக்கீங்க, நீங்க பாஸ்டரோட வீட்டு வாசலுக்கு போயிடுங்க. அவர் வந்து கையை வச்சாலே போதுங்க, அப்படியே புசு புசுன்னு வளர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு பாஸ்டர் வீட்டுக்கு வாசல்ல எத்தனை பேர் நிப்பாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. அடுத்து பார்க்க போற பாஸ்டர் வந்து நோய்களையும் குணப்படுத்துவாரு, பிளஸ் வந்து ஆவிகளையும் விரட்டி அடிப்பாரு. அடிச்சிட்டாரு. இங்க எத்தனை ஆவிகள் செத்து கிடக்கு, பிசாசுகள். ஓடுது ஓடுது. இன்னும் குண்டு சரியா வரல, அடிச்சுட்டாரு. சுட்டுட்டாரு, ஹெட்ஷாட் போட்டுட்டாரு. குண்டு சரியா போடல. பயப்படுது, ஆவிகளே இவரை பார்த்து பயப்படுது. அடுத்து நம்ம பாஸ்டர் செய்யும் அதிசயங்களை பாருங்க. இப்போ இவர் வந்து நடக்க முடியாம வராரு, ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தங்களோட உதவிகளோட தான் வராரு. மற்றவங்களாம் கை பிடிச்சி ஆச்சிட்டு வராங்க. போ கிளம்பு முடிஞ்சு ஸ்டிக்கை நடந்தாருல, 2 பேரும் பிடிச்சிட்டு வந்தாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவரு 2 வாக் பண்ணாரு, கை தாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. நடக்க முடியாதவர் நடந்துட்டாரு.
சொன்னது மாதிரியே சரியாயிருச்சு. மகிமா 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 glory glory glory. டயர் காத்து இறங்கி ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. அடுத்து வந்து இவங்க வந்து வீல் சேர்ல வந்திருக்காங்க. நடக்கவே முடியல, வீல் சேர்ல தான் ஆட்சி வந்திருக்காங்களாம். அவங்களால காலை வந்து கீழே வைக்க முடியல, இப்படி வலிக்குதான் அப்படியே. அவங்க பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் வீல் சேர் தேவையில்லைங்க. இப்போ நம்ம பாஸ்டர்ஸை பார்க்க வர பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா நடந்து வருவாங்க? அப்படியேமா பாஸ்டர்ஸை பார்த்து முடிச்ச பிறகு இப்படி தாங்க போவாங்க. சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம். சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம். சும்மா சில்லு 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 தான் நடந்து போவாங்க. நாம வந்து நிறைய தமிழ்ல வந்து ரீல்ஸ் பண்றவங்க மோஜ் பண்றவங்கலாம் ட்ரோல் பண்ணியிருக்கோம். என்னதான் தமிழ்ல ரீல்ஸ் மோஜ்னா பண்ணாலும் நார்த் இந்தியன்ஸை அவங்களால அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் தமிழ் பாஸ்டர்ஸை விட நார்த் இந்தியாவில் உள்ள பாஸ்டர்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு படி மேல போயிட்டாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். கோமால இருந்த ஒருத்தரை கோமா விட்டு வெளில எடுத்துட்டாரு. அதே மாதிரி செத்து போயிட்ட ஒரு குழந்தை, டாக்டரே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தை வந்து செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தைக்கே உயிர் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஃபன்னான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பாஸ்டர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அதான் தமிழ் பாஸ்டர்ஸோட நார்த் இந்தியன் பாஸ்டர்ஸ் வந்து உண்மையா வேற லெவல். If you are bad, I am your dad. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். பண்ணி வச்சிருக்கிறது பவர் glory. அது எப்படி ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு ஆகுதுன்னு கேட்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கூட்டம் ஆரம்பிக்கும்ல, இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ரிஹர்சல் நடக்கும். கூட்டங்கள் போயிருக்கீங்க. கூட்டம் நடக்கல. நான் இதுக்கு முன்னாடி இந்த FBல வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஒரு 2 days முன்னாடி பார்த்தேன். இது இந்த ஜபமா கூட்டத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ரிஹர்சல்னு போட்டு எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இப்படி அவர் கையை வைக்கிறாரு, உடனே அவங்க போய் ரோலாகி கீழே விட்றாங்க. அப்போது அந்த ஆட்கள் யார் யாருன்னு அவங்க கூட்டத்தில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, பின்னாடி முன்னாடி அப்படி இப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் இப்போ ட்விஸ்ட்னு வச்சோடனே அங்கே ஒரு ஆள் விழுறாரா, அப்போ அது வந்து யார் செட் பண்ண ஆள். அதனால இந்த மாதிரி கோயிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமா இல்லை, சாமியை கும்பிடுறது இல்லை. இப்போது நல்லவங்களும் இருக்காங்கப்பா. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அப்பட்டமா தெரியுது. அவர் என்னன்னா சொல்றாரு, வந்து அவர் கையை வச்சு என்ன மேல் ஊத்து கீழ் ஊத்துன்னு சொன்னாரா, அவருக்கு முடி பொசு பொசுன்னு வளரும்னு சொன்னாரு பாரு. அது என்னமோ எனக்கு தெரியல, எப்போன்னு தெரியல, எப்படின்னு தெரியலன்னா அது வேற பெருமையாக வேற அந்த ஸ்டேஜில் வேற வந்து இவ்வளவும் பண்ணுறது அந்த ஸ்டேஜில் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஃபுல்லாக வந்து அவங்க ஆட்கள் தான் இருக்கணும். வெளியாட்கள் யாராச்சும் இருந்தாச்சுன்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் நடந்துச்சா என்னான்ட்டு. இப்போ ஒரு மனுஷன்னா சொல்கிறத நம்பணும்ல, நம்புறது. அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு பேச்சு வந்துன்னு சொன்னாங்கல்ல, சரி முதல்ல எடுத்தோடனே ஏதோ கொஞ்சமாக திக்கி தளறி வராதா ஏசப்பான்னு சொல்கிறேன். அப்படியே ஓகே ஏண்டா பண்ணுறது தான் பண்ணுறீங்க, கரெக்டாக பிளான் பண்ணி ஃப்ளோவாக போங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது வீடியோ. ஓகே, வீடியோ பார்த்துப்பீங்க, நல்லா இருந்துச்சு, நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்களும் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறோம், நாங்களும் எல்லா பாஸ்டரையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில பேர் இந்த மாதிரி பண்ணுறவங்க மட்டும்தான் சொல்கிறோம்.
ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.